இந்த வீடியோ பதிவு ஒவ்வொரு நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஸோ இன்னைக்கு தான் வந்து நமக்கு தமிழ்நாடு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் உடைய ரேங்க் லிஸ்ட் அண்ட் மெரிட் லிஸ்ட், ஸோ தரவரிசை பட்டியலை வந்து இன்னைக்கு வெளியிடுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் எப்போ நமக்கு இந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க, ரேங்க் லிஸ்ட்டை நம்ம என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்க்குறது நீட் யூஜி தமிழ், நான் உங்கள் கார்த்திக். அதாவது 31/7/2024 லாஸ்ட் மந்த் வந்து நமக்கு இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு வந்து தொடங்கினாங்க. கடைசி தேதி 11ஆம் தேதி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய அந்த ஸ்டேட் கவுன்சிலிங் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரி என்ஆர்ஐ அண்டு மைனாரிட்டி, ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட்ல 7.51, அதுக்கப்புறம் ஸ்பெஷலில் இருக்கக்கூடிய சிஎம்சி வெள்ளூர், அதுக்கப்புறம் வந்து பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து அப்ளிகேஷன்லாம் போட்டு ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மெரிட் லிஸ்ட் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. 15ஆம் தேதி வந்து நமக்கு இன்எலிஜிபிள் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு கேட்டகிரி, அதாவது ஒவ்வொரு ரிசர்வேஷனுக்கும். அதாவது நிறைய மாணவிகள் வந்து சரியா வந்து சில டாக்குமெண்ட்ஸ், அவங்க ரெக்யூர் பண்ண டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாதவங்க ஒரு நாள் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்து டெட்லைன் கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ள நீங்க மறுபடியும் அப்லோட் பண்ணுங்க அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கான டேட்டை வந்து நமக்கு 17ஆம் தேதி காலையில 10 மணிக்கு கம்ப்ளீட்டா முடிச்சாங்க. இன்னைக்கு வந்து நமக்கு எப்ப ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க அப்படின்னா 3 டைமிங்ல வந்து எப்பவுமே வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. பட் இந்த டயத்துல தான் வெளியிடுவாங்கன்றத அவங்க முன்னறிவிப்பா எதுவும் சொல்லல. பட் இன்னைக்கு வெளியாகும். பட் எப்பப்பெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம், அதாவது 10 மணிக்கு மேக்சிமம் எப்பவுமே ஒரு விஷயம் வந்து டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து 10 மணிக்கு அல்லது 2 மணிக்கு அல்லது 6 மணிக்கு, ஸோ இந்த 3 டைமிங்ல வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து வெப்சைட்டை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ரேங்க் லிஸ்ட் வந்தா நமக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னா ரேங்க், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய ரோல் நம்பர், நீட்டோடைய ரோல் நம்பர், நேம், கம்யூனிட்டி, நீட் ஸ்கோர், அப்புறம் கம்யூனிட்டி ரேங்க். ஓகே, இதுல 2 ரேங்க் இருக்கு பாத்தீங்களா. ரேங்க் ஃபர்ஸ்ட் ஒரு காலத்துல ஒரு ரேங்க் கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி ரேங்க்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றத கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இந்த ஜென்ரல் ரேங்க்ன்றது இந்த ஓவரால் லிஸ்ட்ல இவங்க தான் வந்து முதலிடத்துல இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் முதல் ரேங்க்ல, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட்ல முதல் ரேங்க்ல இருக்கிற இந்த கேண்டிடேட் வந்து ஓவரால் ஓப்பன் காம்படிஷன்ல இவர் தான் வந்து முதல் ரேங்க்ல இருக்காங்க. அதே மாதிரி அடுத்து 2, 3 சொல்லி. ஆனா இவங்களுக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் இருக்கும். கண்டிப்பா வந்து இவங்க ஒரு காஸ்ட் சப்காஸ்ட்ல இருப்பாங்க. அவங்களுடைய கம்யூனிட்டின்னு எடுத்தீங்கன்னா எம்பிசி. ஸோ எம்பிசிக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் இருக்கும். பட் எம்பிசில இவங்க தான் ஃபர்ஸ்ட். அதே மாதிரியே வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டும், இப்போ பிசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கேண்டிடேட் வந்து 1வது கம்யூனிட்டி ரேங்க், பிசி பார்த்தீங்கன்னா 2வது. ஆனால் ஓவரால் ரேங்க் பாருங்க 5. இந்த ஜென்ரல் ரேங்க், ஓவரால் ரேங்க், ஜென்ரல் ரேங்க்கும் கம்யூனிட்டி ரேங்க்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஸோ இதை வச்சு சீட் மேட்ரிக்ஸ் வச்சு நம்ம ஓரளவு வந்து கட் ஆஃப் அண்ட் ரேங்க் வந்து நமக்கு எந்த ரேஞ்சில் இருந்தால் நமக்கு கவர்மெண்ட் கிடைக்கும், கவர்மெண்ட் கோட்டால இருக்க செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கின்றத ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அது இன்னைக்கு லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம சேனல் அப்டேட் பண்ணோம். அதே மாதிரி ஓப்பன் கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் காஸ்ட் கிடையாது. அதனால வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் ரேங்க் மட்டும் தான் இருக்கும், கம்யூனிட்டி ரேங்க் இருக்காது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி, ஸோ மொத்தம் 7 கேட்டகரி இருக்கு. அந்த ஓசியை தவிர மற்ற எல்லாமே ரிசர்வ் கேட்டகரி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி. ஸோ இந்த 6 கேட்டகரிக்கும் வந்து ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி ரேங்க்ன்றத 2 ரேங்க் நீங்க செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம ப்ரெடிக்ஷன், கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வீடியோ அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ்.